Hello students, good afternoon all. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ELGA 16 ஹோட்டல் எக்ஸாமுக்கான ரிவிஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்சர் ஷீட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஷீட்டில் எழுத போகிறீங்கன்னா ரூல்டு ஷீட்டில் எத்தனை பேஜஸ் இருக்கும்? ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 பேஜஸ் இருக்கும் இல்லையா? அந்த 4 பேஜஸ் இருக்க ரூல்டு ஷீட்டில் தான் நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாரதி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஆஃப் த ஸ்கூல் நீங்கள் மேலே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட ஹோட்டலி எக்ஸாமினேஷன். ஸோ ஹோட்டலி எக்ஸாமினேஷன் 2021-22 அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் அண்ட் டேட். நேம் வந்து உங்களுக்கு உங்கள் நேம் எழுதிக்கங்க. கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட் ELGA 16, டேட் என்ன டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட் போட்டுங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிடிஎஃபாக தான் சென்ட் பண்ணுவேன் குரூப்பில். எக்ஸாம் வந்து உங்களுக்கு டியூஸ்டே நடக்குது அப்படின்னா டியூஸ்டே மார்னிங் 9:45 10 o'clock உங்களுக்கு வந்து நான் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிடிஎஃப் ஃபார்ம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதில் யூனிட் 1க்கான ஒன்று, யூனிட் 2க்கான 2 பிடிஎஃப் இருக்கும். ஒரு பிடிஎஃப்லேயும் எவ்வளோ மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா 50 மார்க்ஸ். அப்போ 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேவா? யூனிட் 1ல் 50 மார்க்ஸ், யூனிட் 2ல் 50 மார்க்ஸ் இருக்க போகுது. நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போது 4 பேஜஸ் இருக்குன்னு சொன்னால் ரூல்டு ஷீட்டில் 4 பேஜஸ் இருக்கும். நீங்கள் 4 பேஜஸோடு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூனிட் 2 வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பேப்பரில் ஸ்டார்ட் பண்ணி போயிடுவீங்க. அப்படி இல்லை, ஒரு பேஜ் நான் ஒரு பேப்பரில் 4 பேஜ் ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சு, இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்தாச்சு, அதில் 5, 6 அப்படிங்கிற மாதிரி பேஜ் நம்பர் நான் போடுறேன், போட்டு 6 பேஜ் வரைக்கும் நான் எழுதிட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி ஒரு ஷீட் வந்து பேலன்ஸ் இருக்குமா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே விட்டுட்டு புதுசாக ஒரு ஷீட் எடுத்து யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி, யூனிட் 2ஓட பேப்பர்ஸ்லாம் தனியாக வரணும், யூனிட் 1ஓட பேப்பர்ஸ்லாம் தனியாக வர மாதிரி யூனிட் 1 தனியாக 2 தனியாக பிரித்து எழுதுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரிவிஷன் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரிவிஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், 8th ஸ்டாண்டர்ட் ELGA அப்படின்னாலே நம்ம ஃபுல்லாக வந்து போயட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். இன்ட்ரடக்ஷன் டு போயட்ரியில் வந்து என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன, ரைமிங் ஸ்கீம்ஸ்னால் என்ன, மெட்டஃபோர்னால் என்ன, சிமிலிஸ்னால் என்ன, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போயம் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த போயம் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த போயம்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் ஒர்க் ஷீட்டில் நம்ம ஃபில் பண்ணோம். கொஷின் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும், அந்த கொஷினில் வந்து போயமில் வந்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர், அந்த வேர்ட்ஸ் ஏதாவது முக்கியமான வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்பஸ், அந்த போயம் வந்து என்ன பர்பஸ்க்காக எழுதியிருக்காங்க, இதில் யார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம போயமில் பார்த்தோம். அதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணோம் இல்லையா? அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு மேபி ஒரு போயம் கொடுக்கலாம், இல்லை இதிலேருந்தே ஒரு போயம் கொடுக்கலாம், கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ ஒரு போயமுக்கு பின்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், வொக்காபுலரி வேர்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறோமா, வொக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வொக்காபுலரி வேர்ட்ஸ் நம்ம எதுக்காக படிக்கிறோம், இதில் படித்து முடிச்சுட்டு ஒர்க் ஷீட் போனோம்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த வொக்காபுலரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், ஒரு யூனிட்லேயுமே ஒரு லெசனுக்கு பின்னாடி ஒரு போயமுக்கு பின்னாடியுமே நம்ம வந்து இந்த மாதிரி மேட்ச் இட் ஃபில் பண்ணியிருப்போமா. ஸ்பை, சாலிட்யூட், பிரிங், ஸ்கவுட், ப்ரவுட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எங்கேருந்து நம்ம எடுத்தது, எல்லாமே வந்து அந்த வொக்காபுலரி வேர்ட்ஸ் தான் இங்கே நமக்கு மேட்ச் இட் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரவுல்ஸ் அப்படின்னா ப்ரவுல்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரவுல்ஸோட மீனிங் அந்த வொக்காபுலரி வேர்டில் நம்ம ரீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் இங்கே வந்து நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, வேறு என்ன ஃபார்மேட்டில் இந்த வொக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வொக்காபுலரி வேர்ட்ஸ்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ள ஆன்சர் கொடுத்துட்டு இந்த ஆன்சர் வந்து இந்த டேஷில் ஃபில் பண்ணுற மாதிரி நமக்கு வரும் இல்லையா? அப்போது வொக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். போயம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. போயம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க மீன்ஸ் போயம் தெரியணும், போயம் பின்னாடி இருக்கிற வொக்காபுலரி வேர்ட்ஸ் தெரியணும், அந்த போயம் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் வரும். இதே போயம் கொடுப்பாங்களா, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நியூ போயம் கொடுத்து அதுலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வொக்காபுலரி வேர்ட்ஸ்க்கு அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்கன்னு சொல்லியாச்சு. போயம் படிக்கணும், அதாவது போயம் படிக்கல அப்படின்னாலும் போயம் கொடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் எழுத வேண்டியது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன பார்த்துட்ருக்குறோம் கிராமரில்,
என்னென்ன கிராமர் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட் பேஜ்லேருந்து நம்ம போயிடலாம். உங்களுக்கு நான் வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு கிளாஸ் வந்து டிலேவாக ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரே ஒரு கிராமர் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்துக்குங்க. அது ரொம்ப ஈஸியானது தான். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு என்னென்னா, சென்டென்ஸ்னால் என்னதுமா, ஒரு வாக்கியம் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். அதோட டைப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சென்டென்சஸ் இருக்குது? டெல்லிங் சென்டென்சஸ், சர்ப்ரைஸ் சென்டென்சஸ் அண்டு கொஷின் சென்டென்சஸ். டெல்லிங் சென்டென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா அது எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப்பில் எண்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறதோ எந்த விஷயமே இருக்காது. ஜஸ்ட் அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்லிங் சென்டென்ஸ் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹம்டி டம்டி சேட் ஆன் அ வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹம்டி டம்டி வந்து எங்கே உட்காந்துருந்துச்சு அப்படிங்கிறாங்க, ஒரு வாலில் உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து உங்களை நான் கொஷின் கேட்குற மாதிரி இருக்குதா இந்த சென்டென்ஸ்? இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை, ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியனை வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்லிங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு நேம் என்னென்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே டெக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து டெல்லிங் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் பின்னாடி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க பக்கத்தில். இது என்ன சென்டென்ஸ்னு கேட்டால் அது வந்து டெல்லிங் சென்டென்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் சென்டென்ஸ். தீஸ் சென்டென்சஸ் ஷோ ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஆர் சர்ப்ரைஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குமா ரீட் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி, இல்லாட்டி வந்து நம்மளோட ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறின்னு தமிழில் சொல்லுவேன் இல்லையா, இப்படி ஒன் மாதிரி போட்டு கீழே ஒரு டாட், அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறின்னு தமிழில் சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் அப்போது இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், சர்ப்ரைஸ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து எண்ட்ஸ் வித் கொஷின் மார்க்கோட எண்ட் ஆகிருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா WH கொஷின் சொல்லுவோம் இல்லையா நம்ம, வாட், வென், வேர், ஹூ, ஹவு, இது மாதிரியான கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரியான கொஷின். அதைத்தான் வந்து ஹூ இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் சென்டென்ஸ். வேர் ஆர் யூ கோயிங், ஹவ் ஆர் யூ, இதெல்லாம் வந்து நான் உனக்கு கொஷின் கேட்குறேன்னா அப்போ வந்து இது ஒரு கொஷின் சென்டென்சஸ். ஸோ டெல்லிங் சென்டென்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிக்ளரேட்டிவ். சர்ப்ரைஸ் சென்டென்ஸ் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி, கொஷின் சென்டென்ஸ் வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே டெக்கி, எக்ஸி, இன்டி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா இன்டி, எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னா எக்ஸி, டிக்ளரேட்டிவ் அப்படின்னா டெக்கி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சா டெல்லிங் சென்டென்ஸ், இப்போ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் முடிஞ்சுன்னா சர்ப்ரைஸ் சென்டென்ஸ், கொஷின் மார்க்கில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கொஷின் சென்டென்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போயம் வந்து நீங்கள் ஓனாக ரைட் பண்ணுற மாதிரி மேபி கேட்கலாமா. நம்ம ரைமிங் ஸ்கீம்ஸ் படிச்சோம் இல்லையா, ரைமிங் ஸ்கீம்னா என்னது, வெயிட், இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னது, ஒரு போயம் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைனில் லாஸ்ட் வேர்ட்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணி பார்க்குறப்போ சேம் சவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்டார் ஆர் ரெண்டுமே எப்படி முடியுது, அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. ஸ்டார் ஆர் ரெண்டுமே வந்து சேம் சவுண்டில் முடியறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கை, ஹை, ஸ்கை ரெண்டுமே வந்து ஐ அப்படிங்கிற சவுண்டில் முடியறதுனால இதை வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கான், அப்பான், ஆன் சவுண்டில் முடியுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைமிங் வேர்ட்ஸ். இதே வந்து இங்கே ஸ்டார்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது வந்து ரைமிங் வேர்ட் கிடையாது. பின்னாடி என்ன சவுண்டில் முடியுது, ஸ்டார்ஸ், அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. ஆனால் ஆர் அப்படின்னு முடியும். அப்போ இது வந்து ரைமிங் வேர்ட்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. ரெகுலராக இதே மாதிரி கண்டினியூஸாக ரைமிங் வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெகுலர் ரைமிங் வேர்ட்ஸ். மாறி வருது. இப்போ ஸ்டாருக்கு அப்புறம் ஆர் வராமல் ஹை வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைமிங் வேர்டை எடுத்துக்க முடியாது இல்லையா. அப்போ வந்து நம்ம அதை வந்து இர்ரெகுலர் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார், ஆர், ஹை, ஸ்கை, கான், அப்பான், லைட், நைட், டார்க், ஸ்பார்க் இது எல்லாமே வந்து நமக்கு
ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ சேம் சவுண்டில் முடிஞ்சிருக்கும். அதனால் இதெல்லாமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா என்னது? அந்த சவுண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகிறத வச்சு நமக்கு அதுக்கு ஏபி அப்படின்னு மார்க் பண்ண போகிறோம். ஸ்டார் ஆர் ரெண்டுமே ஒரே சவுண்டில் இருக்கிறனால இதுவும் ஏ இதுவும் ஏ. அடுத்தது ஹை ஸ்கை. இது ரெண்டும் சேமாக இருக்குது, பட் இது கூட மேட்ச் ஆகலை, அந்த ஏ கூட மேட்ச் ஆகாதனால இதை நம்ம பின்னு மேட்ச் பண்ணுறோம். எந்த சவுண்டு கூட அந்த ஹைக்கு பவராக ஸ்கை இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கை வந்து இந்த சவுண்டோட மேட்ச் ஆகுதா, அப்போ வந்து இங்கே ஹைக்கு நீங்கள் என்ன லெட்டர் போட்டிங்களோ அதே லெட்டர் தான் இங்கே போடணும். புரியுதா? இதுக்கு பேர் தான் என்னது? ரைமிங் ஸ்கீம். நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லாவே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ்லஸ்லேயே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலி அண்ட் மெட்டஃபர். சிமிலினா என்னது? டைரக்ட் கம்பேரிஷன்ஸ் இருக்கும். டூ திங்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா அதுக்கு அந்த ரெண்டு திங்ஸுக்கு இடையில் இருக்க சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. சிமிலாரிட்டிஸ்னால் என்ன? ஒற்றுமை. ஃபார் எக்ஸாம்பிளாக நிலாவையும் வால் கிளாக்கையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஷேப்ஸை வந்து கம்பேர் பண்ணலாம். நிலா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அட் த சேம் டைம் வால் கிளாக் ஆல்சோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்போ இங்கே வந்து ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. எதை? மூன் அண்ட் வால் கிளாக்கை. எந்த சிமிலாரிட்டிஸ் அங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க? அதோட ஷேப் வந்து ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேர்ல் அண்டு மூணை கம்பேர் பண்ண முடியும்னு நான் அன்றைக்கி சொன்னேன். பேர்ல் அண்ட் இதை வந்து எப்படி? முத்து. பேர்ல் அப்படின்னு என்னது? முத்து அப்படின்னு சொல்லணுமா? ஒயிட் கலரில் நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்குமா? அப்போ அதை வந்து இங்கே நிலா கூட எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கலர் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. மூணு ஆல்சோ ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா? நம்ம பார்க்குறப்போ ஒயிட் கலரில் தெரியுது. ஸோ நல்லா நிலா மாதிரி பிரைட்டாக இருக்கா, பிரைட்டுக்காக வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிமிலியா மெட்டஃபரா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா மெட்டஃபருக்கு எந்த வேர்டும் கிடையாது, சிமிலி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன லைன் இது வந்து சிமிலியா மெட்டஃபரா இதில் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆஸ் ஏஎஸ் ஆஸ் நம்ம இது மாதிரி நிறைய பார்த்தோம். ஆஸை ஃபாலோ பண்ணி ஆஸ் பி ஆஸ் ஸ்வீட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ். இப்போ இப்படிலாம் பார்த்தலாம். சிங்கம் மாதிரி ஸ்ட்ராங்காக, ஹனி மாதிரி டேஸ்ட்டாக, ஸ்வீட் மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பீஸ் மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்க. இப்போ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் பண்ணுறப்போ ஆஸ் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லாட்டி லைக் LIKE லைக் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்துருந்துச்சு ஒரு போயம் லைனில் அப்படின்னா அந்த லைன் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? சிமிலி. SIMILE சிமிலி. அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்டஃபர் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் ரெண்டு திங்ஸோட கம்பேரிசன் தான் இருக்கும். ரெண்டு திங்ஸ்க்கான கம்பேரிசன், ரெண்டு திங்ஸ்க்கான சிமிலாரிட்டிஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது இன்டைரக்டாக இருக்கும். மை ஸ்கூல் இஸ் மை டெம்பிள். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோமா? மை ஃபாதர் இஸ் மை காட். அப்போ வந்து கடவுள் கூட அப்பாவை கம்பேர் பண்ணுறாங்க, ஸ்கூலை வந்து கோவில் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே கம்பேரிட்டிவ் இருக்குது, பட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது இல்லையா? ஸோ இது மாதிரி அந்த லைக்கு ஆஸ் வராமல் கம்பேரிசன் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மெட்டஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ சிமிலினா என்ன, மெட்டஃபர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் த போயம் அப்படின்னு ஒன்று லேர்ன் பண்ணோம். பர்பஸ் ஆஃப் த போயம் அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சு தான் போயட் வந்து கண்டிப்பாக போயம் ரைட் பண்ணியிருப்பாங்க, சும்மா ரைட் பண்ண மாட்டாங்க. என்னென்ன பர்பஸ்க்காக ரைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ரீடர்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா போயம் ரைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது மெசேஜ் நமக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா போயம் ரைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், நிலாவை பற்றி பேசணும், ஏதாவது ஒரு திங்ஸ் ஆர் பர்சனோட குவாலிட்டிஸ் பற்றி அவங்களோட இதை பற்றி பேசணும் அப்படின்னா அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக போயம் எழுதியிருப்பாங்க. அப்போ என்டர்டெயின் பண்ணுவாங்க, மெசேஜ் கன்வே பண்ணுவாங்க, ஏதாவது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஆத்தர், அதாவது போயம் எழுதுகிறவங்கள வந்து நம்ம போயட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போயட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட லைஃபாக இருக்கலாம், இல்லாட்டி சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஃபீலிங்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நான் சேடாக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு போயட்டாக இருந்தேன்னா உடனே வந்து என்னோடய ஃபீலிங்ஸை வச்சு நான் வந்து போயம் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்லையா? அப்போ வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம்,
ரீடர்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஃபன்னியாக போயம் எழுதலாம். இல்லாட்டி ரீடர்ஸ்க்கு வந்து ஏதாவது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி நம்ம போயம் ரைட் பண்ணலாம். மோட்டிவேட் பண்ணுறதுக்காக போயம் ரைட் பண்ணலாம். இல்லாட்டி சம்திங் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதையும் நம்ம போயம் ஃபார்மேட்டில் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இந்தந்த பர்பஸ்க்காக தான் வந்து ஒரு போயமே ரைட் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு போயமே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் என்னது பர்பஸ் ஆஃப் த போயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அந்த ஸ்பீக்கர் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பீக்கர் யாராக தான் இருப்பாங்க அப்படின்னா போயட்டாக தான் இருப்பாங்க. போயட் தான் வந்து என்ன நேமில் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்சனோட நேமில் இந்த மாதிரி வந்து அந்த போயம் வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்பீக்கர் யாராக தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த போயமில்? போயட்டாக தான் இருப்பாங்க. போயட் வந்து எந்த மாதிரியான நேமில் வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த இடத்துல இப்போ வந்து மதர் அண்ட் சைல்டு அப்படின்னா இப்போ அவங்களோட மதர் வந்து போயட்டோட மதர் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி ஏதாவது காட்டினாங்கன்னு வச்சுக்கவே, அப்போ இந்த இடத்துல ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாரு, எங்கள் அம்மா இப்படி காட்டினாங்க, எனக்கு எங்கள் அம்மா இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டினாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த இடத்துல சைல்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல போயட் தான் வந்து அந்த சைல்டு இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு போயம்லேயுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு பாய் இருக்கா, வாட் இஃப் அப்படிங்கிற போயமில் வந்து ஒரு பாய் இருக்கான். அவனோட கை கால்லாம் வந்து இப்படி நீட்டமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் வந்து என்னோடய உடம்பு வந்து ஸ்கூல்லையும் என்னோடய தலை வீட்லையும் என்னோடய கால் வந்து வேறு எங்கேயாவது இருந்துக்கும், அந்தளவுக்கு நான் ஹைட்டாக இருந்தேன்னா பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ இது வந்து யாரோட ஃபீலிங்? இங்கே வந்து போயட்டோட ஃபீலிங் தான். பட் ஒரு பாய் மேலே அவரோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஐடியாஸை வச்சு இந்த போயம் ரைட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ ஐ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போயட் வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். யாரையும் வந்து போயம் ஒரு பையன் மேலேயோ ஸ்டூடெண்ட் மேலேயோ ஒரு லேடி மேலேயோ யார் மேலேயும் வைக்கல, அவங்களோட கேரக்டர் வந்து யார் மேலேயும் திணிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே வந்து போயமில் இறங்கிட்டாருன்னு அர்த்தம். ஐ எப்போ வந்து ஐ யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, எந்த போயமில் ஐ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அப்போலாம் வந்து போயட் தான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த போயமை நமக்கு நரேட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, போயம் பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தான் படித்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வொக்காபுலரி வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படித்தே ஆகணும். அப்போ தான் மேட்ச் கேட்டால் மேட்ச் எழுத முடியும், அந்த பாக்ஸ் போட்டு கேட்டால் பாக்ஸ் எழுத முடியும். இல்லை ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் ஏதாவது பர்டிகுலர் வேர்டு அந்த வொக்காபுலரி வேர்டை வச்சு அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கீழே கேட்பாங்க. ஓகேவா? எதுவுமே வந்து நம்ம பார்க்காத டைப்பே கிடையாது இருக்காதுமா. எல்லாமே நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோமோ அந்த டைப் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன படிக்க சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கங்க. இதுதான் பர்டிகுலராக வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. மேபி அவங்க கொஷின் நம்ம என்ன படித்தோமோ அதையோட கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம படித்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த போயம் கொடுத்துட்டு இந்த போயமில் என்ன சிமிலி இருந்துச்சு, இந்த போயமில் என்ன இருந்துச்சுன்னு இதவே கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு புது போயம் கொடுத்துட்டு இதில் சிமிலி எது மெட்டஃபர் எதுன்னு கேட்கலாம். அப்போ நமக்கு சிமிலி அப்படின்னா ஆஸு லைக்கும் வந்துச்சுன்னா சிமிலி அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நமக்கு எந்த லைன் கொடுத்துட்டு எந்த போயம்லேருந்து எந்த லைன் கொடுத்தாலும் நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ அப்போ சிமிலினா என்ன, மெட்டஃபர்னா என்ன, பர்பஸ் ஆஃப் தி போயம்னா என்ன, ஸ்பீக்கர்னா என்ன, ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன, ரைமிங் ஸ்கீம்ஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேபி உங்களை போயம் வந்து ரைட் பண்ண சொல்லலாமா, ஓனாக வந்து ஏதாவது ரைமிங் ஸ்கீம் கொடுத்துருவாங்க. ஏஏபிபி கொடுத்துட்டு 8 லைன் எழுதுங்க, 10 லைன் எழுதுங்க, டாபிக் கூட அவங்க கொடுத்துட்டு நீங்கள் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு போயம் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் அப்படி கேட்டாங்க அப்படின்னா எதையாவது எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா நல்லா எழுதுங்க. சப்போஸ் முடியல எனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணாதீங்க, எதையாவது எழுதுங்க. நீங்கள் வந்து நீட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. மேபி அந்த மாதிரி மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சாவது நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எதையுமே தெரியல அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் செக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். இப்போ போயம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். வொக்காபுலரி வேர்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்ஸ், மெட்டஃபர்ஸ் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம். கிராமர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் சொல்லி கொடுத்துட்டேன். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்னால் என்ன, டெல்லிங் சென்டென்ஸ், சர்ப்ரைஸ் சென்டென்ஸ், கொஷின் சென்டென்சஸ், இது 3 வரும். டெல்லிங் சென்டென்ஸ் ends with full stop, surprise sentence ends with exclamation mark, question sentence ends with question mark. ஸோ இது ஒரு ரைமிங் சென்டென்ஸ்னு சொல்லி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஷின் சென்டென்சஸ். இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி டெல்லிங் சென்டென்ஸாக மாற்றுறது, டெல்லிங்லேருந்து எப்படி கொஷின் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் கிளாஸஸில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ மை ஃப்ரெண்ட் had spoken to me about the fair. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து
அவங்ககிட்ட எதை பற்றி பேசியிருக்காங்க, ஃபேரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆன்சர். ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்களா, அப்போ வந்து இது ஆன்சர். கொஷின் மார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா தான் அது வந்து கொஷினாக இருக்க முடியும். இப்போ இங்கே ஆன்சர் கொடுத்துட்டு இதுக்கான கொஷின் நீங்கள் எப்படி கேட்பீங்க, என்ன கொஷின் கேட்டிருந்தா அவங்க இந்த ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் தானே இந்த மாதிரி ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த வந்து எப்படி நீங்கள் கொஷினாக மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டால் என்னது, ஹேட் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்ப் வந்து முன்னாடி வந்துடணும் கொஷின் கேட்குறப்போ. ஹேட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடணும். ஹேட் மை ஃப்ரெண்ட் ஸ்போக்கன் டு மீ அபவுட் த ஃபேர். ஓகேவா, அப்போ கொஷின் சென்டென்ஸை எப்படி மாற்றணும்னு தெரியுதா. அடுத்தது பாருங்கள், மை ஃப்ரெண்ட் இங்கே வந்து ஹேட் ஸ்போக்கன் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குங்காட்டி நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணோம். இதே வந்து ஹெல்பிங் வேர்ப் வந்து இது வந்து என்ன, ஹெல்பிங் வேர்ப் இது வந்து ஆல் டென்ஸுக்கும் காமன். ஆனால் வந்து இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும் இங்கே பாருங்கள், மை ஃப்ரெண்ட் ஸ்போக் டு மீ அபவுட் த ஃபேர். இப்போ இங்கே ஸ்போக் அப்படிங்கிறது தான் வேர்ப். நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எது வேர்ப் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணுங்க. ஸ்போக் தான் வேர்ப். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அப்போ வந்து ஸ்போக் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. என்ன ஃபார்மில் இருக்குது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், டிட் யூஸ் பண்ணணும். இதே வந்து ஸ்பீக்குன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டூ யூஸ் பண்ணணும். டஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்பீக்குன்னு கொடுத்துருக்குறப்போ ஸ்பீக்ஸ், இதுக்கு பதிலாக ஸ்பீக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டூ யூஸ் பண்ணலாமா. ஸ்பீக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணணும். வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணி ஸ்பீக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா டஸ் யூஸ் பண்ணணும். ஸ்போக் அப்படின்னு பாஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிட் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ டிட் மை ஃப்ரெண்ட் ஸ்போக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே டிட் போட்டோமா, அதனால் அதோட பேஸ் ஃபார்ம் என்னவோ அதை அப்படியே சேஞ்ச் எழுதிக்கணும். ஸ்போக் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணி தான் நம்ம இங்கே டிட்டுன்னு மாற்றிருக்கிறோம். அதுக்காகத்தான் ஸ்போக் காட்டுறதுக்காக தான் நம்ம இங்கே டிட்னு எழுதிக்கிறோம். டிட் மை ஃப்ரெண்ட் ஸ்பீக் டு மீ அபவுட் த ஃபேர். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டூ டஸ் சொன்னேன் இல்லையா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட் ஸ்பீக்ஸ், வேர்பு கூட எஸ் ஆட் ஆகி வந்திருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது இந்த ஸ்பீக் அப்படிங்கிறது, அது கூட எஸ் ஆட் ஆகி வந்திருக்கனால நம்ம டஸ் யூஸ் பண்ணுறோம். டஸ் மை ஃப்ரெண்ட் ஸ்பீக். இங்கே வரப்போ என்ன தான் வரணும், எந்த இதாக இருந்தாலும் என்ன டென்ஷனாக இருந்தாலும் சரி அதோட பேஸ் ஃபார்ம் என்னவோ அது வந்துடணும். ஓகேவா, அப்போ கொஷின் கேட்குறோம் அப்படின்னா நம்ம கடைசியில் கண்டிப்பாக என்ன ஆட் பண்ணணும், கொஷின் மார்க் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆன்சர் கரெக்டு. கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், பின்னாடி கொஷின் மார்க் ஆட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரலாம் சென்டென்ஸ் ஆன்சர், அதாவது கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்குறது, ஆன்சர் கொடுத்துட்டு கொஷின் கேட்குறது. இந்த சென்டென்ஸ் வந்து அதுக்கு கன்வே பண்ண அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்பிங் வேர்பை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஒன்றும் பண்ண வேண்டாம், ஹெல்பிங் வேர்பை முன்னாடி கொண்டு வந்துடணும். சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போயிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஆனால் அந்த ஹெல்பிங் வேர்பில் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹேட், ஹேவ், ஆஸ் அப்படியே முன்னாடி வந்துடும். ஹெல்பிங் வேர்ப் கொடுக்கல, இங்கே ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் இருக்கா, ஹெல்பிங் வேர்ப்னா நம்ம எதையெல்லாம் சொல்கிறோம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், இதையெல்லாம் தான் நம்ம ஹெல்பிங் வேர்ப்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஈஸ், ஆர், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம அந்த ஹெல்பிங் வேர்பை முன்னாடி போட்டு சப்ஜெக்டை பின்னாடி போட்டு இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, ஹெல்பிங் வேர்ப் நமக்கு கொடுக்கல. மை ஃப்ரெண்ட் ஸ்போக்கன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹேவ், ஹேஸ், ஹேட், ஈஸ், ஆர், வாஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, எதுவுமே கொடுக்கல. அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹெல்பிங் வேர்ப் இல்லை அப்படிங்கிறப்ப மெயின் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மெயின் வேர்ப் வந்து ஸ்போக். எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அது வந்து மெயின் வேர்ப் இதுதான். அப்போ என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு சொன்னேன், ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்ம். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே ஸ்போக் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், ஸ்பீக்குன்னு இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், ஸ்போக்குன்னு இருந்துச்சுன்னா பாஸ்ட் ஃபார்ம், ஸ்போக்கன் இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்போ ஸ்போக் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால நம்ம டிட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பீக் அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா இங்கே நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஸ்பீக்ஸ் அப்படின்னு எஸ் சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ டூ, டிட், டஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஹெல்பிங் வேர்பு வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்தாச்சு. டூவா, டிட்டா, டன், டஸ்ஸா அப்படின்ட்டு கொண்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம இங்கே எடுத்து போட்டாச்சு. அடுத்து இங்கே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதுவோம் இல்லையா. அப்போ அந்த ஸ்போக் அப்படிங்கிற ஃபார்மை வந்து நம்ம அதோட பேஸ் ஃபார்ம் இங்கே வந்து ஸ்போக்கோட பேஸ் ஃபார்ம் என்னென்னா ஸ்பீக், அதனால் இங்கே ஸ்பீக்குன்னு போட்டாச்சு.
இதே வந்து டாக்குடுனா இங்கே டாக்குடுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட பேஸ் ஃபார்ம் என்னது டாக். பேஸ் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டாக்கில் இருந்து தான் டாக்கிங் டாக்டு அந்த மாதிரியான வேர்டெலாம் உருவாகுது. அப்போ அந்த வேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து உருவாகுது? டாக் அப்படிங்கிற வேர்டை பேஸ் பண்ணி தான் டாக்டு டாக்கிங். டீச்டு டீச்சிங் டீச்சர் இதெல்லாமே எங்கேருந்து தான் ஃபார்ம் ஆச்சு? அதாவது சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் படித்தோம் இல்லையா? இந்த சஃபிக்ஸ் ஆட் ஆகுது இல்லையா? அந்த சஃபிக்ஸ் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ரூட் வேர்ட் அப்படின்னு சொன்னோமா, அந்த ரூட் வேர்டு தான் இங்கே பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டெல்லிங் சென்டென்சஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், கொஷின் சென்டென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் டேக். கொஷின் டேக்னா என்னம்மா பார்த்தோம்? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நெகட்டிவாக கொஷின் மேக் பண்ணணும். சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக கொஷின் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கு பேர் தான் என்னது? கொஷின் டேக். கொஷின் டேக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் மார்க் பின்னாடி ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் நாட் அப்படின்னா ஆரின்ட், டிட் நாட் அப்படின்னா டிடின்ட். நெக்ஸ்ட் என்னது? டு நாட் அப்படின்னா டோன்ட். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். கொஷின் டேக் பார்த்தோம் இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம் நான் ரைட் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ டு நாட் அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? டோன்ட். பாருங்கள் எப்படி எழுதிக்கிறேன். அடுத்து ஆர் நாட் அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? ஆரெண்ட். பின்னாடி கொஷின் மார்க் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அடுத்தது ஷுட் நாட் அப்படின்னா நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா ஷுடின்ட் அப்படின்னு எழுதுகிறோம். என் போட்டு ஒரு அஃபாஸ்ட்ரஃபி போட்டு டி போட்டு இப்படி. இது வந்து ஷார்ட் ஃபார்ம். டு நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் டோன்ட், ஆர் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் ஆரெண்ட், ஷுட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் ஷுடின்ட். அப்போ இந்த மாதிரி எல்லா வேர்புக்குமே வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். யூ ஆர் கம்மிங் வித் மீ டு த மார்க்கெட். நீ வந்து எங்க கூட மார்க்கெட் வர்ற அப்படின்னு கேட்குறப்போ இந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்காமா? நோ, நெவர், எவர், ரேர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நெகட்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமாக நமக்கு அதிகமாக கொடுக்குறது நோ, நாட். நோ, நாட் இந்த ரெண்டு வேர்டு கொடுத்துருந்தாங்கனாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே அந்த மாதிரியான எந்த வேர்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து நெகட்டிவ் டேக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சுனால நெகட்டிவாக க்ரியேட் பண்ணுவோம், இங்கே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுவோம். ஆப்போசிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே ஆர் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம வேர்ப் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படிங்கிறது தான் வேர்பு. இங்கே வந்து நாட் எதுவுமே இல்லாதனால நம்ம நாட் ஆட் பண்ணுறோம். நாட் எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னேன், ஷார்ட் ஃபார்மில் அஃபஸ்ட்வி போட்டு டி போட்டு யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் என்னது? யூ. அப்போ ஆர் யூ வந்து ஆர் இன் டியூன்னு எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா நாட் இல்லாதனால நம்ம நாட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யூ ஆர் நாட் கம்மிங் வித் மீ டு த மார்க்கெட். இங்கே நாட் வந்துருச்சு, அதனால் நம்ம இங்கே நாட் போட தேவையில்லை. அப்போ ஆர் யூ வேர்ப் பின்னாடி சப்ஜெக்ட். வேர்ப் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? வேர்ப் எதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். அந்த வேர்பு கூட நாட் ஆட் பண்ணுமா நாட் ஆட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ் கொடுத்துக்கிற சென்டென்ஸை பொறுத்து. சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா நம்ம நாட் போடணும், ஏன்னா நெகட்டிவாக க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா போடணும், இருந்தால் போடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நாட் இங்கே இருக்கிறனால நம்ம நாட் போடாமல் ஆர் யூ வேர்பு, ஹெல்பிங் வேர்பு, அப்புறம் சப்ஜெக்ட் தூக்கி அப்படி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ மஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மஸ்ட் ஹெல்பிங் வேர்போ மாடல் வேர்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மெயின் வேர்பு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ மஸ்ட் நாட் இல்லாதனால நாட் ஆட் பண்ணிக்கிறாங்க யூ, மஸ்ட் இன்ட் யூ. ஓகேவா? இவ்வளோ தான் இது. நெகட்டிவில் கொடுத்தா பாசிட்டிவ், பாசிட்டிவில் கொடுத்தா நெகட்டிவ். நாட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நாட் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நாட் கொடுக்கல அப்படின்னா நம்ம நாட் ஆட் பண்ணணும். இந்த கொஷின் க்ரியேட் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் கொஷின் மார்க் கண்டிப்பாக போடணும். ஷார்ட் ஃபார்மில் தான் எழுதணும். நாட்னு ஃபுல் ஃபார்மில் எழுதாமல் ஆரின், டிடின்ட், ஷுடின்ட் அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? கொஷின் டேக். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. என்னென்னா வெண்ட் அப்படிங்கிறது எந்த நம்ம வந்து எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வேர்பு தானே பார்க்கணும்னு சொன்னேன். வேர்ப் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க, ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஹெல்பிங் வேர்ப் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஹெல்பிங் வேர்ப் கொடுக்கல அப்படின்னா மெயின் வேர்பு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து வெண்ட்னு கொடுத்துட்டாங்க. வெண்ட் அப்படிங்கிறது கோ, வெண்ட், கான். அப்போ இது வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ டிட் யூஸ் பண்ணணும். டிட் இங்கே நாட் இல்லாதனால டிட் நாட். அப்படிங்கிறது நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம்? டிடின்ட்.
ஷீங்கிறது சப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஷீ கோஸ், கோ வெண்ட் கான் தான், கோக்கு பதிலாக கோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறப்போ வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். அதனால் கோ கூட வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ண முடியாதுங்காட்டி இஎஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. கோஸ் வந்துச்சு அப்படின்னா டஷ் என்ன யூஸ் பண்ணணும், டஸ் யூஸ் பண்ணணும். நாட் இல்லாதனால நாட், ஷீ எப்பவும் போல். கோ அப்படிங்கிறது என்ன டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ கோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா டூ போடணும். நாட் இங்கே இல்லாதனால நாட் என்ன பண்ணால் டு நாட். அதை ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா டோன்ட், தே. வில் கோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே என்னது, வோன்ட். வில் கோ, வில் வந்துருந்துச்சுனாலே வோன்ட். ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஆர் இன் டை. ஆம் வந்துருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணணும், ஆர் தான் போடணும், ஆம் நாட்னு போடக்கூடாது. ஆம் இன் டைன்னு போடாமல் ஆர் இன் டை. ஆம் வந்துச்சுன்னா என்ன போடணும், ஆர் இன் டை போடணும். ஓகேவா. இதே வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ வி யூ தேன் இங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஹீ ஷீட்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கல, மொத்தமாக மை ஃப்ரெண்ட்ஸ் அதை மை ஃப்ரெண்ட் நேம் ஏதாவது ராஜா ரோஜா இந்த மாதிரி ஒரு பாய் நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஹீ யூஸ் பண்ணணும். கேர்ள் நேம் கொடுத்துட்டாங்கன்னா ஷீ யூஸ் பண்ணணும். குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் மாதிரி ப்ளூரலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தே யூஸ் பண்ணணும். ஓகேவா. எப்பவும் போல் வேர்ப் எடுத்து தெளிக்கிறோம். ஆர் இங்கே வேர்ப் என்னது, ஹெல்பிங் வேர்ப் ஆர். இங்கே நாட் இல்லாதனால நாட் ஆட் பண்ணிக்கிறோம், ஆரின்ட். இங்கே வந்து மை ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நிறைய பேர்த்து குறிக்குது. அதனால் தே, அவர்கள் தானே சொல்லுவோம். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இப்போ கொஷின் டேக் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பேஜ் நம்பர் 33 வந்து உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் எ போயம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஷேர் ஃபீலிங்ஸ் வித் த ரீடர், டெல் அ ஸ்டோரி ஆன் ஆர் ஷேர் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஷேர் அ மெசேஜ் ஆர் கெட் த ரீடர்ஸ் திங்க் அபவுட் சம்திங், பி ஹியூமரஸ் ஆர் ஃபன்னி, ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் தான் ஒரு போயம்க்கான பர்பஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. கனெக்டர்ஸ்னால் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம், சின்ஸ், பிகாஸ், ஆஸ், ஸோ தட், தேர்ஃபோர் இந்த மாதிரியான கனெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம். இதுக்கு பேர் தான் என்னது, கனெக்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அப்போது சின்ஸ் ஐ எம் ஃபீலிங் லேசி சின்ஸ் ஐ ஏட் அ லாட். நான் வந்து நிறைய சாப்பிட்டதுலேருந்து நான் லேசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிகாஸ் அப்படின்னா ஏன்னா, சின்ஸ்னால் நான் அதிலிருந்து சாப்பிட்டதுலேருந்து தூங்குனதுலேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். பிகாஸ் அப்படின்னா ஏன்னா, ஐ குட் நாட் ஹியர் த பெல் பிகாஸ் ஐ வாஸ் ஸ்லீப்பிங். எனக்கு வந்து கேட்கவே இல்லை ஏன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்லை ஏன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ இந்த மாதிரி ஸோ அந்த ஏன்னா அதனால் இந்த மாதிரி சொல்கிற வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷ். அதுக்கு தான் சின்ஸ், பிகாஸ், ஆஸ், ஸோ தட், தேர்ஃபோர். இந்த 5 கனெக்டர்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்தோம். கனெக்டர்ஸ் கேன் பி யூஸ்டு டு ஷோ காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் மீன்ஸ் ரீசன் ஆர் ஒய் சம்திங் ஹேப்பன்ஸ். எஃபெக்ட் மீன்ஸ் த ரிசல்ட்ஸ் ஃபார் வாட் ஹேப்பன்ஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 2 கனெக்டர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறது என்னது, ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் கனெக்ட் பண்ணி வைக்குது. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது இஃபெக்ட்னு சொல்கிறோம். அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம காஸ் அப்படின்னு சொல்கிறோம். காஸ்னால் என்னது, காரணம், ரீசன் அப்படின்னு அர்த்தம். அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கான காரணத்தை நம்ம காசுன்னு சொல்கிறோம். அந்த காரணத்தினால நடந்த ஒரு இஃபெக்ட் இருக்குது இல்லையா. இப்போ வந்து எனக்கு பட்டாசு வெடிச்சு தான் வந்து கையில் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து நான் பட்டாசு வெடித்தேன் அப்படின்னா, எனக்கு புண்ணானதுக்கு ரீசன் என்ன, நான் பட்டாசு வெடித்தது. பட்டாசு வெடிச்சதுனால எனக்கு என்னாச்சு, புண்ணாச்சு. அப்போ என்னது ரீசன் அப்படிங்கிறது, நான் பட்டாசு வெடித்தது எனக்கு அதனால் விளைவுகள்லேருந்து என்னது இன்ஜுரி ஆனது. இப்போ இதை தான் வந்து நம்ம காஸ் அண்ட் இஃபெக்ட் அப்படின்னு நம்ம கிளாஸில் பார்த்தோம். இப்போ கனெக்டர்ஸ் பார்த்துங்க. நீங்கள் என்ன வேணுங்க அப்படின்னா, இப்போ ஒரு நோட் எடுத்து ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பே நீங்கள் என்ன வேணுங்க, ஒரு நோட் எடுத்து நான் ஃபஸ்ட்டு என்ன படிக்க சொன்னேன், வொக்காபுலரி வேர்ட்ஸ் படிக்க சொன்னேன். ரெண்டாவது என்ன படிக்க சொன்னேன், போயம் வந்து என்னென்ன ரைமிங் வேர்ட்னா என்ன, ரைமிங் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம டெல்லிங் சென்டென்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்தது கொஷின் டேகு. அதுக்கு முன்னாடி டெல்லிங் சென்டென்ஸ்லேருந்து எப்படி ஆன்சர்ஸ் கொஷின் சென்டென்ஸ்க்கு மாற்றுறது, எப்படி கொஷின் சென்டென்சஸ்லேருந்து டெல்லிங் சென்டென்ஸ் பார்த்தோம். அப்போ அந்த டாப்பிக்கெல்லாம் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறப்போ. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன போயம் கொடுத்துருக்காங்க பாரு.
who is the speaker talking to, why poem is written, what is this poem about, who might be thinking of these ideas. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. யார் ஸ்பீக்கரு, போயட் என்ன நினச்சி இந்த போயம் எழுதினாரு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க கொஷின் ஆன்சர்ஸ். ஒரு போயம் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் ஆன்சர் இப்படி வரும். ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரல் லாங்குவேஜ். ஃபிகரேட்டிவ்னா என்னது, லிட்ரல் மீன்ஸ் ஓப்பன் நம்ம சொல்கிறது நம்மளோட ஃபீலிங்ஸ். ஐ எம் ஃபீலிங் லைட் அண்ட் ஹாப்பி. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது. எதாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னோம் அப்படின்னா அது லிட்ரல். அதை சுற்றி வளைச்சி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிகரேட்டிவ். இமேஜினேட்டிவாக சொல்கிறது தான் ஃபிகரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிமிலிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 40 பார்த்துக்குங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் நம்ம அஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா. அஜெக்டிவ்ஸ்னால் இப்போ இந்த ரிமார்க்கபிள் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இதோட வேர்ப் என்னன்னு கேட்டால் என்னது, ரிமார்க். அப்போ இந்த எபிள் எடுத்துகிட்டு எழுதினீங்கன்னா போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு அஜெக்டிவை கொடுத்துட்டு நவுன் என்ன வேர்ப் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஓயூஸ், ஐஎஸ்ஹெச், எல்ஒய், லெஸ், ஃபுல், ஓயூஎஸ், ஃபுல், இந்த மாதிரியான சஃபிக்ஸை நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணியிருப்பீங்க. எப்போ அப்படின்னா அஜெக்டிவ் வேர்டை கொடுத்துட்டு ஃபர்கிவபிள், கேர்ஃபுல், டயரிங், டேஞ்சரஸ், ஃபூலிஷ், சைல்டிஷ், இந்த மாதிரி அஜெக்டிவை கொடுத்துட்டு அதோட நவுன் ஃபார்ம் என்ன, அதோட வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஃபுல், க்ரியேட்டிவ்னா ஐவிஇ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த சஃபிக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ப் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. அஜெக்டிவ் நல்லா படிச்சுக்கோங்க. அஜெக்டிவ், கனெக்டர்ஸ், போயமோட ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. மெட்டாஃபர் வந்து பேஜ் நம்பர் 46 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. வொக்காபுலரி வேர்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எது வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம எது வரைக்கும் படித்தோம், லாஸ்ட் கிளாஸில் நம்ம எது வரைக்கும் ரீட் பண்ணிக்கிறோமோ அது ஃபுல்லாக. இல்லை யூனிட் 2 வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணால் போதும். அதில் என்னென்ன பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா. இவ்வளோ தான் உங்களுக்கு ரிவிஷன். இதில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். வொக்காபுலரி வேர்ட்ஸு, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, ஓனாக போயம் எழுதுகிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் நம்ம, தட்ஸ் ஆல்மா. உங்களுக்கு இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க. கனெக்டர்ஸ்னால் என்ன, காஸ்னால் என்ன, ரீசன்னா என்ன, வொக்காபுலரி வேர்ட்ஸ் நல்லா படித்து அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. போயம் அப்படின்னா ரைமிங் ஸ்கீம் என்னன்னா என்ன, ரைமிங் வேர்ட்னா என்ன, அதில் ஸ்பீக்கர் எப்படி கண்டுபிடிக்கிறது, மெட்டாஃபர் எப்படி கண்டுபிடிக்கிறது, சிமிலி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹூ இஸ் த ஸ்பீக்கர், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த போயம், மெயின் தீம் ஆஃப் த போயம், இதெல்லாமே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். எக்ஸாம் அன்றைக்கி உங்களுக்கு 9:45 10 o'clock கொஷினை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதில் போட்டுவிடுவோம். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 PDF வரும். யூனிட் 1க்கு ஒன்று, யூனிட் 2க்கு ஒன்று. யூனிட் 1 தனியாக எழுதுங்க, யூனிட் 2 தனியாக செப்பரேட்டில் எழுதுங்க, செப்பரேட் பேப்பரில் எழுதுங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் எக்ஸாம் அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் பேப்பர் கொண்டு வந்தீங்க. எல்லா பேப்பரும் டோட்டலாக 5 பேப்பர்ஸ் எழுதி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. லாஸ்ட்டாக உங்களுக்கு எஸ்எஸ்ஐ எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, சோஷியல் சயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங், காலையில் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணணும். எல்லா சப்ஜெக்டோட பேப்பருமே கொண்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேனா எழுதணுமா பென்சிலில் எழுதணுமா டவுட் கேட்காதீங்க. பிளாக் அண்ட் ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். நீட்டாக எழுதுங்க. கொஷின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஷினுக்கு நேராக மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் அப்படிங்கிற நம்பரை போட்டு தான் நீங்கள் மேட்ச் இட் எழுதணும். அதுக்கு பதிலாக மேட்ச் இட் தெரியல அப்படிங்கிறக்காக செகண்ட் நம்பரை போட்டுட்டு தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்து அதில் எழுதி வைக்க கூடாது. ஓகேவா. இப்போ எந்த கொஷின் ஆன்சருக்கு நேராக என்ன நம்பருக்கு நேராக என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எகைன் நான் சொல்லிகிட்ருக்கேன், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க.
எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்குங்க. புக்கில் நம்ம 2 யூனிட்டில் என்ன லேர்ன் பண்ணமோ அதை தாண்டி நமக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, கான்செப்ட் தான் உங்களுக்கு முக்கியம். உட்காந்து போய் மனப்பாடம் பண்ணுறேன் நான் அதில் கொஷின் ஆன்சர் மனப்பாடம் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காதிங்க. கான்செப்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டியதே இல்லை, ஈஸியாக எழுதலாம். ஓகே, தெரியல அப்படின்னாலும் எதையாவது எழுதி வைங்க, ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போய். ஓகே, தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். எல்லாம் நல்லா எழுதுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் குரூப்பில் டவுட் கேட்கலாம். உங்களுக்கு நான் கொஷின் பேப்பர் போட்டு பின்னாடியே வந்து நான் உங்களுக்கு அந்த கொஷினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, பயப்படாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல். தேங்க்யூ.